ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விதைகள் ஸ்டடி சென்டர். இன்றைக்கி அட்மினிஸ்ட்ரேஷனில் மத்திய அமைச்சரவையின் பங்கு இந்த கொஷின் தாங்க டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அமைச்சரவை அப்படிங்கிறது ஒரு அரசாங்கத்தையே வழிநடத்தக்கூடிய ஒரு கருவி அப்படின்னு யார் சொல்கிறாங்கன்னா எல்எஸ் சாமின் சொல்கிறார். ஓகேங்களா? இந்த அமைச்சரவைக்கு ஹெட்டு யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிரதமர். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது பெரும்பான்மை பெற்ற கட்சி என்ன ஆகுது, அரசாங்கத்தை அமைக்கிறாங்க. அதில் உள்ள தலைவரை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா குடியரசுத் தலைவர் பிரதமராக நியமிக்கிறாரு. இந்த பிரதமர் குடியரசுத் தலைவருக்கு என்ன அட்வைஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, துறை வாரியாக பிரிக்கப்பட்டு அந்த துறைகளுக்கு என்ன மாதிரியான லீடர்ஸ் இருக்கணும். இப்போ ஃபினான்ஸ் மினிஸ்டர் அப்படின்னா நிர்மலா சீதாராமன், இந்த மாதிரியான பரிந்துரைகளை பிரதமர் குடியரசுத் தலைவருக்கு வழங்குவார். அதை கேட்டுட்டு என்ன பண்ணுவார் குடியரசுத் தலைவர் இந்த மினிஸ்டர்ஸ், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க, அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஸோ அமைச்சரவையின் தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரதமர். ஓகேங்களா? ஓகே, இப்போது ஆர்டிக்கல் 74 என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, குடியரசுத் தலைவருக்கு ஆலோசனை வழங்குறதுக்கும் இல்லை உதவி செய்கிறதுக்கும் பிரதமர் தலைமையிலான ஒரு அமைச்சரவை இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஏன்னா பிரதமர் தலைமையில் ஒரு அமைச்சரவை அப்படிங்கிறது குடியரசுத் தலைவருக்கு ஆலோசனை வழங்குறதுக்கும் உதவி செய்கிறதுக்கும் இருக்கணும் அப்படிங்கிற சொல்கிற சரத்து ஆர்டிக்கல் 74. ஓகே, இப்போது 91st அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2003 என்ன சொல்கிறாங்க, இந்த அமெண்ட்மெண்ட் ஆக்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, அமைச்சரவை அப்படிங்கிறது மொத்த உறுப்பினர்களில் 15% மிகாமல் இருக்கணும். எல்லாத்தையும் அமைச்சரவையில் நீங்கள் போட்டுறக்கூடாது. அந்த மொத்த உறுப்பினர்களில் 15% அதிகமாகாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்கிற ஒரு சட்டத்திருத்தம் அப்படிங்கிறது தான் 91st அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2003. இது என்ன ஆர்டிக்கல் கீழே வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டிக்கல் 75 1A, ஆர்டிக்கல் 75 1A. ஆர்டிக்கல் 74 அப்படிங்கிறது பிரதமர் தலைமையிலான ஒரு அமைச்சரவை இருக்க வேண்டும். ஆர்டிக்கல் 75 1Aங்கிறது இந்த 15%க்கு கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் மிகாமல் இருக்கணும். ஓகேங்களா? ஓகே, அடுத்து இந்த அமைச்சரவை அப்படிங்கிறது 3 வகையாக பிரிக்கலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, கேபினட் அமைச்சரவை, 2வது இராஜாங்க அமைச்சர், 3வது இணை அமைச்சரவை. இந்த மாதிரி 3 வகையாக பிரிக்கலாம். இந்த கேபினட் அமைச்சர்ஸ் தான் முக்கியமான துறைகளில் இருப்பாங்க. ஓகேங்களா? இவங்க தான் உண்மையான அதிகாரம் பெற்றவங்களாக இருப்பாங்க. அரசோட கொள்கைகளை வகுப்பவங்களும் இவங்க தான். என்னென்ன மாதிரியான்னு பார்த்தீங்கன்னா, உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு கொள்கைகளாக இருக்கலாம், இல்லை பட்ஜெட் இது பண்ணுறதா இருக்கலாம், இல்லை அவசரகால சட்டத்தை கொண்டு வரதுக்கு குடியரசுத் தலைவருக்கு பரிந்துரை செய்கிறதா இருக்கலாம், இல்லை இந்தியாவோட உயர் பதவிகளில் அப்பாயிண்ட் பண்ணுறதுக்கு அட்வைஸ் பண்ணுறதா இருக்கலாம். இந்த மாதிரியான செயல்கள்லாம் யார் செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த கேபினட் அமைச்சர்கள். இவங்க தான் முக்கிய பொறுப்பில் இருப்பாங்க, மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டும் கூட. ஓகேங்களா? அடுத்து இராஜாங்க அமைச்சர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு தனிப்பட்ட துறைகள் எதுவுமே ஒதுக்கீடு செய்கிறது கிடையாது. பிரதமரோட பரிந்துரைப்படி இவர்கள் கேபினட் கூட்டங்களில் கலந்துக்கலாம். ஓகேங்களா? அவ்வளோதான். இணை அமைச்சர்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எந்த துறைகளுமே இவங்களுக்கு ஒதுக்கீடு செய்கிறது கிடையாது. ஆனால் கேபினட் கூட்டங்களில் பங்கு கொள்ளவும் முடியாது. இவங்க 2 பேர்த்துக்கும் ஏதாவது ஹெல்ப் வேணும்னா இவங்க செஞ்சுக்கலாம். அவ்வளோதான். ஓகேங்களா? ஓகே, இவங்க தான் 3 மினிஸ்டர்ஸ் அப்படிங்கிறது. ஓகே, இவங்களோட பங்கு அப்படிங்கிறது நான் இதில் சொல்லிட்டேன். இவங்க மொத்த பாயிண்டில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் படித்து பார்த்தா உங்களுக்கே புரியும்னு நினைக்கிறேன். இந்திய அரசியல் நிர்வாகத்தின் முடிவெடுக்கும் அதிகார அமைப்புகளில் முக்கிய அமைப்பு. ஓகேங்களா? அரசின் கொள்கைகளை உருவாக்கும் தலைமை அமைப்பு, நிர்வாக அதிகாரங்கள் உள்ள உச்சகட்ட அமைப்பு, நிர்வாகத்தை ஒருங்கிணைக்கும் தலைமை அமைப்பு, குடியரசுத் தலைவருக்கு ஆலோசனை அளிக்கும் ஒரு அமைப்பு, அவசர சூழ்நிலைகளையும் கையாகும் நெருக்கடி மேலாண்மை அதிகாரமாக செயல்படுகிறது, முக்கிய சட்டம் மற்றும் நிதி விவகாரங்களை கையாளும் அமைப்பு, மூத்த செயலக நிர்வாகிகள் போன்ற உயர் நிலைமங்கள் மீது கட்டுப்பாட்டை கொண்டுள்ளது, வெளியுறவு கொள்கைகள் மற்றும் விவகாரங்களையும் கையாள்கின்றது. இந்த மாதிரி நம்ம எழுதுறதுக்கு பதிலாக இந்த 3 மினிஸ்டர் சொன்னோம் இல்லையா, அதை பிரிச்சுட்டு அவங்கவுங்களுக்கான என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு நம்ம பிரித்து எழுதுனோன்னா நமக்கு பாயிண்ட் கிடைக்க, அதாவது மார்க் கிடைக்க ரொம்ப என்ஹான்ஸ்டாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே, இவங்களோட பதவி பிரமாணம் பற்றி 3வது அட்டவணையில் சொல்லியிருக்காங்க. 3வது அட்டவணையில் இவங்களோட பதவி பிரமாணங்கள் பற்றி சொல்லியிருக்காங்க. 2வது அட்டவணையில் பார்த்திங்கன்னா இவங்களோட அலவன்ஸ் பற்றியும் சேலரிஸ் பற்றியும் சொல்லியிருக்காங்க.
10வது அட்டவணையில் தகுதி நீக்கம் செய்ய உறுப்பினர் மினிஸ்டர் பதவி வகிக்க முடியாது. ஏன்னா 10வது அட்டவணை என்ன, கட்சி தாவல் தடை சட்டம். அப்போது அந்த தகுதி நீக்கம் செய்யப்பட்ட ஒரு உறுப்பினர் அப்படிங்கிறவங்க அந்த ஒரு அமைச்சர் பதவி வந்து வகிக்க முடியாது அப்படின்னு வந்து சொல்லுதுன்னா 10வது ஷெடியூல். ஓகேங்களா. அப்போது செகண்ட் ஷெடியூல் சொன்னோம் இல்லையா, சேலரிஸ் மற்றும் அலோவன்சஸில், அது வந்து ஆர்டிக்கல் 75+6 கீழே வரும். சேலரிஸ் மற்றும் அலோவன்ஸை சொல்கிறது. ஓகேங்களா. இதுதான் மத்திய அமைச்சரவை பற்றி நாம் பார்க்கக்கூடியது. மத்திய அமைச்சரவைக்கு ஹெட்டு யாருங்க, பிரதமர். ஓகேங்களா. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.